கடந்த காலத்தில் எழுதப்பட்ட தொன்மங்கள், அதில் உள்ள சில கற்பனைகள் இன்னைக்கு இந்த நவீன காலத்தில் இருக்கிற விஷயங்களோட ஒத்து போகிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற லேப்டாப்புக்கு மிகவும் ஒத்து போகிற ஒரு பொருளை சுமார் 56 வருடங்களுக்கு முன்னாலே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கதாநாயகனும் கதாநாயகியும் சேட்டிங் பண்ணிக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் நம்மளை இன்னும் ஆச்சரியப்படுத்துது. 1957 மகாபாரத கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மாயாபஜார். தெலுங்கு மற்றும் தமிழில் வெளியான பைலிங்குவல் படமான இதில் நீதானா என்னை அழைத்தது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கதாநாயகனான ஜெமினி கணேசன் ஹீரோயின் சாவித்திரிக்கு ஒரு பெட்டியை பரிசா அனுப்பி வைப்பார். அது திறந்த உடனேயே அதில் ஒரு மானிட்டர் அமைப்பில் அதனோட மேல் பாகத்தில் ஹீரோ தோன்றுவார். நீதானா என்னை நினைத்தது நீதானா. இது ஒரு அழகான டூயட் சாங். இதில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாடுறது மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற வீடியோ சேட்டிங்கை நமக்கு ஞாபகப்படுத்துது. நீதானே என்னை நினைத்தது, நீதானே என்னை அழைத்தது, நீதானே. இந்த மாயாபஜார் படம் மகாபாரத கதையை தழுவி எடுக்கப்பட்டது. அதனால் இந்த வினோத கற்பனை 56 வருஷங்களுக்கு முன்னால் தான் எழுந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதையும் தாண்டி பல 100 வருஷங்களுக்கு முன்னால் புராண காலத்திலேயே இருந்திருக்கு. அதே மாதிரி ராமாயணத்தில் ராவணன் வர்ற புஷ்பக விமானம், இன்றைய விமானத்துக்கான தொழில்நுட்பம் எல்லாம் அன்னைக்கு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் பறவைகளை போல பறக்கணுங்கிற ஆசை மனிதனுக்கு அப்போவே இருந்திருக்கு. அதுக்கான பிரதிபலிப்பாக அன்னைக்கு அவங்க எழுதின படைப்புகளில் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் இப்படி சொல்லுவார். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை இரு நாடுகளுக்கு இடையில் போர் நடக்கிறப்ப ஒரு நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்தினா அந்த ஏவுகணையை தரைக்கு விடாமல் வானத்திலேயே வெடிக்க வைக்கிறதுக்கான டெக்னாலஜிக்கு பேர் மிசில் ட்ராக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. கடந்த 2003 ஈராக் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினுச்சு. அதுக்கு எதிராக தாக்குதல் நடத்தின ஈராக்கோட ஒரு ஏவுகணை கூட அமெரிக்காவை வந்தடையலை. காரணம், இந்த மிசில் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமாக வானத்தில் வச்சு அத்தனை ஏவுகணைகளையும் வெடிக்க வச்சுட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு இணையான ஒரு நிகழ்வை நாம் மகாபாரதத்தில் பார்க்க முடியும். குருட்சேத்திர யுத்தத்தில் ஒருத்தர் ஒரு பக்கத்தில் இருந்து அம்பை எய்கிறதும் அதை எதிர்த்து இன்னொருத்தர் அஸ்திரத்தை அனுப்பி அதை வானத்திலேயே தடுக்கிறதுமான காட்சிகள் உண்டு. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு நிகரான கடந்த கால கற்பனைகளையும் அதை சுமார் 50 வருஷங்களுக்கு முன்னாலேயே நம்ம திரைப்படங்களில் விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறதையும் பார்க்கும்போது அந்த காட்சிகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்மளை ஆச்சரியப்படுத்துது.